அதை பார்த்து வெறுத்துட்டேன். நியூ இயர் அன்னைக்கு அதை ட்வீட்டை போட்டிருந்தேன். ஏய் தயவு செஞ்சு அவனுங்க எல்லாம் பாயிண்ட் டிராப் பண்றானுங்க, வெறுப்பாக்கிறாதீங்களா அப்படின்னு ஆக்கிட்டானுங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், சண்டர்லாண்ட், வுல்ஸ், லீட்ஸ் இந்த 4 கேமை சேர்த்து 4 பிக் சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். 1 பிக் சான்ஸ் a கேம். மனசாட்சி இருக்காதெல்லாம் ஒரு லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்ல ஒரு ஆன்ஃபீல்ட்லயே விளையாடுற ஒரு கிளப் எப்படா ஜாலியா விளையாடிட்டு போக முடியுது? இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ஐடியாவே இல்லை. இப்போ மெக்காலிஸ்டர்ட்ட பால் போச்சு, கர்டிஸ்ட பால் போச்சுன்னா அடுத்தது எங்கேருந்து அந்த ஒரு ரன்னு வருமா, இல்ல அவங்க எக்கிட்டிக்க டீப்பா வாங்கி ஒரு கிரியேட் பண்ணுவானா, என்ன நடக்கும்னே தெரியாது. See, right now இது இத்தனை நாள் நான் சொன்னதே கிடையாது. Right now I just feel Slot is in his job because there is no options. இப்ப பாருங்க, Chelsea have sacked Maresca. யாரை கூட்டு வரதுன்னு தெரியல. ஸ்ட்ராஸ்பர்க்ல இருக்கிற மேனேஜர் தான் கூட்டு வரலாங்கிற ஹெவி ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. ஏன்னா there is absolutely zero in the manager market. வெளியில ஒரு ஆப்ஷன் இருக்காது ஒரு மேனேஜர். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குவார்டியோலாவே வச்சுக்கோங்க, குவார்டியோலா இஸ் அவைலபிள்னே வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ குவார்டியோலா சொல்கிறான், ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் லிவர்பூல் இஃப் தே கம் டு ஆஃபர் மீ த ஜாப் அப்படின்னு. ஸ்லாட் சொல்கிறார், எனக்கு 1 மாதம் டைம் கொடு, நான் அட்டாக்கிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த பக்கம் போவீங்க? வில் யூ சே குவார்டியோலா இப்போவே ஹையர் பண்ணுறேன் பிகாஸ் he will do better with this team, இல்லை ஸ்லாட் டிஃபென்ஸ் ஆல்ரெடி 1 மாதம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அது மாதிரி அட்டாக்கை ஃபிக்ஸ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் இன்னும் 1 மாதம் டைம் கொடுப்பீங்களா? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப்கர்த்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? நைட்டு ஃபுல்லாக முழிச்சு உட்காந்து பார்த்து நல்லா இருந்தது, ஒர்த்தா பார்க்கறது? நியூ இயர் அன்னைக்கு தூக்கம் வரலையேங்கிற கவலையில இருந்தேன். நியூ இயர் அன்னைக்கு நைட்டு எங்க ஃபேமிலியில 2-3 ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்ட்டு தூங்குறதுக்கு ஒரு 2 மணி ஆயிப்போச்சு. பட்டாசு, கேக் வெட்டுறது, அது வெட்டுறதெல்லாம் டைம் ஆயிப்போச்சு. ஐயோ அதுவும் தூக்கம் போயிடுச்சே, இந்த மேட்ச் வேற பாப்போமே, அதனால தூக்கம் வேற இருக்காதே, நைட் 1 மணிக்கு தான் மேட்ச் முடியுமேங்கிற வருத்தத்துல இருந்தேன். அவ்வளவு வருத்தம் உங்களுக்கு வேண்டாம், 20 நிமிஷத்தை தூங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு ஸ்லீப்பிங் செஷனை நம்ம பசங்க நம்மளுக்கு ப்ரௌடா சர்வ் பண்ணானுங்க. அதை பார்த்து வெறுத்துட்டேன். நியூ இயர் அன்னைக்கு அதை ட்வீட்டை போட்டிருந்தேன். ஏய் தயவு செஞ்சு அவனுங்க எல்லாம் பாயிண்ட் டிராப் பண்றானுங்க, வெறுப்பாக்கிறாதீங்களா அப்படின்னு ஆக்கிட்டானுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வெறுப்பாக்கி, அதாவது இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் உலகத்துல எவனாலையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஷான் டைஸ் வில் பி ப்ரவுட். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் வேற லெவல். ஷான் டைஸ் எல்லாம் சொல்ல முடியாது, எவர்டன் அப்பப்போ கோல் போடுவானுங்க, அது வேற இருக்கு. பிரைம் பர்ன்லி ஷான் டைஸ், எவர்டன் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம பசங்க லீட்ஸ் யுனைடெட் கூட 2 games இந்த சீசன் 2 points, வேற லெவல். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ரமோட்டட் சைடு கூட செமையா எடுத்துருக்கோம். வாயில கெட்ட வார்த்தை வராத அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ். சனியை முடிச்சவனுங்க திருந்துறானுங்களா? ஏதாச்சும் திருத்த இருக்குதா? கேமுக்கு இந்த கர்மத்தை அவன் பார்க்க வேண்டியதா வேற இருக்குது. அது இந்த ஆளுக்கு வேற முட்டு கொடுத்து எனக்கு முடி ஓட்டிட மாட்டிருக்கு அந்த ஆளு மாதிரி. ஐயோ அப்பா, அதாவது இந்த ஆளு எதுக்கு சம்பளம் வாங்கி உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல. இத்தனை வீடியோ நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த செட் பீச் கோச்சுக்கு எதிராக சம்பளம் கொடுத்து உட்கார வைக்கிறீங்க, தூக்கிட்டாங்க. அடுத்தது சம்பளம் தேவையில்லை, தூக்கிருக்கடா. அதாவது முட்டு கொடுத்து நான் டயர்டாயிரம் இருக்குது அந்த அளவுக்கு. அதாவது நம்ம ஆப்போனன்ட் நம்ம வரானுங்க, என்ன பண்ண போறோம்னா ஊருக்கே தெரியும். 1 மாசம் கூட ஆகல, கடைசியா நம்ம அவங்கள ஆடி என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். அங்க போய் நிக்கிறோம், பாலை வச்சுட்டு நிக்கிறோம். ராபர்ட்சன், வேண்டை, கொனாட்டே, ஃப்ரிம்பாங், கொனாட்டே, வேண்டை, ராபர்ட்சன், நடுவில் ஒரு வேர்ட்ஸ் வருவான், மறுபடியும் பேக் டு வேண்டை, கொனாட்டே, கிராவன்பெர்ச், கொனாட்டே, வேண்டை. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஐயோ என்னால முடியலங்க. நீங்க பேசுங்க, சத்தியமா பேசாதே எனக்கு எனர்ஜி வேஸ்ட். ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜி அவனுக்கு வேஸ்ட் பண்ண பிச்சுல. ஆமா, இல்ல அதாவது நான் கேட்ட கேள்வி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். பிபி சுகர் விளையாடுறத பாக்குறதுக்கு 2 வராம தூங்கிடலாமாட்டு இருக்குது. சத்தியமா அந்த அளவுக்கு ஒரு வேஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். எதுக்குடா மேட்ச் ஆடுங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம். ஆமா, இல்ல ஆனா இதுல பாசிட்டிவா வேற நான் தேடினேன். பாசிட்டிவ்ல அந்த பீ கூட தேட முடியாது, பர்ஃபார்மன்ஸ் பீ மாதிரி இருந்துச்சு.
பாசிட்டிவ் எல்லாம் சத்தியமா தேடாதீங்க. ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. நானே முடியாம உட்கார்ந்துருக்கேன், அதுல பாசிட்டிவா இல்ல கிளீன் ஷீட் வந்துருச்சுல்ல. அந்த மனுஷன் அதைத்தாங்க சொன்னாரு. அந்த மனுஷன் அதைத்தான் சொன்னாரு. என்ன தெரியுமா கோட்டு? நீங்க பாருங்க, நான் இப்பதான் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டோன்னே வரேன். We kept a clean sheet and that's why we have a draw today. மனசாட்சி இருக்கா இவருக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கலாம்? ப்ரீவியஸ் கேம்ஸ்ல இந்த மாதிரி கோல் கன்சீட் பண்ணிடுவோம், இன்னைக்கு கிளீன் ஷீட் வச்சோம், அதனால நமக்கு டிரா கிடைச்சிருச்சுங்காரு. வெக்கவே இல்லையா கொஞ்சம்? ஒரு துளி இருங்க, இன்னொரு ஷாட் எடுத்துட்டு வரேன். 4 கேமா மனசாட்சி எல்லாம் பேசுறாரு. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், சண்டர்லாண்ட், வுல்ஸ், லீட்ஸ், இந்த 4 கேமை சேர்த்து 4 பிக் சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். 1 பிக் சான்ஸ் a கேம். மனசாட்சி இருக்காதெல்லாம் ஒரு லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்ல, ஒரு ஆன்ஃபீல்ட்லயே விளையாடுற ஒரு கிளப் எப்படா ஜாலியா விளையாடிட்டு போக முடியுது? அதாவது டாமினிக் கால்வர்ட் லூவன் அவங்களுடைய மோஸ்ட் இன்ஃபார்ம் ஸ்ட்ரைக்கரை பெஞ்சில உட்கார வச்சான். பெஞ்சில உட்கார வச்சு கம்ஃபர்டபுளா ஆனானுங்க அந்த கேம் ஃபுல்லா. எப்படி வர முடியும் அநியாயத்துக்கு? அந்த 4 கேமை சேர்த்து 77 ஷாட் எடுத்தோம். 77 ஷாட்ல XG என்ன தெரியுமா? என்ன ஒரு 7 வந்திருக்குமா? 7 77 ஷாட்ல எப்படி நீ 7 XG வைக்க முடியும்? இல்ல அதுதாங்க இந்த கேமே நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ XG இருங்க, 1.68 1.68. அதுல அந்த எக்கிட்டிகே சான்ஸ், அந்த ஹெட்டர் ஒன்று பண்ணுவாங்கல்ல, அது 0.71. ஸோ அந்த ஒரு ஷாட்டை மட்டும் வெளில எடுத்துருங்க. பாக்கி இருக்கிற 18 ஷாட்ல 0.97 XG. அதாவது பர் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா 0.05. அதான் இது ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுமா? நம்ம நிறைய ஷாட் எடுக்கிறோம், XG மேட்சிங் மேட்ச் 1, 2ன்னு இருக்கு. ஆனா ஏன் கோல் போட மாட்டேங்கிறோம்னா, நம்ம எடுக்கிற ஷாட் எல்லாம் கேவலமான ஷாட். எங்கெங்கேருந்தோ எடுத்தோம்னா எல்லா ஷாட்டுக்கும் ஒரு XG வேல்யூ இருக்கு. ஆனா அதுக்காக 18 ஷாட்ல 18 கோல் வரா மாதிரி நம்ம எடுக்கல. 18 ஷாட்ல அரை கோல் வரா மாதிரி எடுத்திருக்கோம் நம்ம. எனக்கு அதாவது போன வீக்கெண்ட் யாரங்க ஆடணும்? 2-1 ஜெயிச்சோமே. உல்ஸ்ல ஆடி ஜெயிச்சிட்டோம். ஓகேவா? 4 நாள் கழிச்சு கேம். அந்த கேம்லயே உருப்படியா ஆடின 2 பிளேயர், ஒன்னு வேர்ட்ஸ், இன்னொன்னு கர்கேஸ். அவங்க 2 பேரும் தான் லிங்க் அப் பண்ணி ஆனானுங்க. எக்கிட்டிக்கே உள்ள வந்தனால அந்த ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணா வேர்ட்ஸ் கோல் போறக்கு எல்லாமே ஓகே. மறுபடியும் ஓம் கேம். உனக்கு ரொட்டேட் பண்ணக்கூடிய அவசியம் என்ன? ராபர்ட்சனை உள்ள கொண்டாட வேண்டிய ஒரு அவசியம் உனக்கு என்ன அதுல இருந்துச்சு? அதுல ஒண்ணுமே ஒரு இதுவுமே கிடையாது. ராபர்ட்சனும் வேர்ட்ஸும் ஆடுறது எதுவுமே இல்ல. அவங்க ஆடக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரியே இல்ல, எதுவுமே இல்ல. எக்கிட்டிகேவும் சாரி வேர்ட்ஸும் இவன் கர்கேஸும் ஆடுறது நல்லா போயிட்டு இருக்கு. உனக்கு இதை ரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னடா? நீ மாத்தி என்ன சம்பாரிச்ச? நீ எடுத்தது ஒரு டிரா, நீ ஒண்ணுமே புடுங்கல. நீ உனக்கு எதுக்கு நீ அவங்களுக்கு ரெஸ்ட்? அந்த கேம்ல அவனுக்கு என்ன கிழிச்சிட்டானு அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். 2-1 வுல்ஸ் கூட ஜெயிச்சதுல என்னது பெரிய ரெஸ்ட்? அதுவும் ஹோம் கேம். இப்ப திரும்ப இந்த வீக்கெண்ட் ஆடுறோமா நம்ம? ஆமா, இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா மாறுறோம். அதுக்காக தான் இருக்கும் ரெஸ்ட். அப்ப என்ன ரெஸ்ட் பண்ணி என்ன கிழிச்சோம்? 4 பாயிண்ட் எடுத்துட்டு இல்ல 15 பாயிண்ட் டைட்டில் லீட்ல இருக்கே, நீ ரெஸ்ட் இருக்கு. அதுதான். ஆனா லைக் எதுக்காக ரெஸ்ட் பண்ணிருப்போம்னா, ஐதர் இந்த கேம் ஆடி இருக்கணும் இல்ல ஃபுல்லம் கேம் ஆடி இருக்கணும். 3 கேம் ஒன்னா நிறைய பேரால ஆட முடியாது. அதனால அவர் என்ன நினைச்சுப்பாரு, நான் அவருக்கு இது பண்ணல, ஜஸ்டிஃபை பண்ணல. பட் ஆனா இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீசனா இருக்கலாம். ஃபுல்லம் ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா, ஒரு மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, ஃபுல்லம் இஸ் a better டீம் தென் இவங்க லீட்ஸ். ஓகேவா? ஃபுல்லம் அவே பெற போறோம். அந்த கிரவுண்டு நமக்கு ஏற்கனவே ஒத்து போகாது அந்த கிரவுண்ட். அவர் என்ன நினைச்சிருப்பாரு, சரி இவங்க ஊல்ஸுக்கு அகேன்ஸ்டா நல்லா ஆடி இருக்காங்க, அந்த கேமுக்கு இந்த கர்கஸ் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுப்போம், இந்த கேமுக்கு கர்கஸை ரெஸ்ட் பண்ணிடலாம், ஏன்னா எனிவே வி ஆர் சப்போஸ் டு பி பீட்டிங் லீட்ஸ். ஆனால் நம்ம ஆடின விதம் அந்த மாதிரி இல்லை. அது ஸ்லாட் மேலே தான் அதுவும் வரும். ஆடின விதம்லாம் இல்லை. ரொட்டேஷன் எனக்கு ரொட்டேஷன் கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம பிச்சில் போனால் என்ன நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு லெஃப்ட் பேக்லேருந்து ரைட் பேக்குக்கு போகும், ரைட் பேக்லேருந்து லெஃப்ட் பேக்குக்கு வரும் பால். லிட்ரலாக ஐடியா இல்லை. அதான் சொல்கிறேன், ஐடியாவே இல்லை. முன்னாடி நமக்கு பால் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. அதாவது எனக்கு அதாங்க புரியல. ஃபுல் சீசன், லாஸ்ட் சீசனில் இந்த சீசன் என்ன சொன்னார், இந்த டீம் எதுக்காக வாங்கியிருக்கோம், இந்த வேர்ட்ஸ் இவங்களெல்லாம் எதுக்காக வாங்கி, நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ உனக்கு ஒரு ஐடியா இருந்து தானே வாங்கியிருக்க. அந்த ஐடியா எங்கே? உன்னோட ஐடியா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போய் ரைட்லேருந்து லெஃப்ட் வருதான் உன்னோட ஐடியாவா? அதுக்கு என்னத்துக்கு நீ இப்போ பெரிய மேனேஜர்னு பேசிக்க வேண்டியிருக்கு? எல்லா மேனேஜருக்கும் அது தெரியும், ரைட் பேக்லேருந்து லெஃப்ட் பேக் போனால் பால் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு. என்ன லைக் இட் மேக்ஸ் நோ சென்ஸுங்க. ஒரு ஐடியாவே இல்லை. அதான் இந்த டீமில்
இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சிஸ்டமிக் இஷ்யூ வந்து ஃபார்வர்ட் பால் இருக்கும்போது முன்னாடி போய் எப்படி நீங்கள் பிரேக் டவுன் கூட விடுங்க, டிரான்சிஷன்லையும் நம்ம ஆடுறது இல்லை இப்போ ஒழுங்கா, பிரேக் டவுனும் பண்ணுறது இல்லை. அப்போ எப்படி தான் கோல் வரும்? ஏதாவது எக்கிட்டிக்கே வந்து இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ், இந்த வேர்ட்ஸ் ஒரு 1-2 போட்டு போய் எடுக்கிறது, இல்லை எக்கிட்டிக்கே ஏதாவது ஒரு 2 ஸ்கில்ல பண்ணி ஒரு ஷாட் எடுக்கிறது, அந்த மாதிரி தான் நமக்கு கோல் வருது. இல்லைன்னா அது கூட வருது இல்லை. எனக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லைங்க. இது வந்து சொல்லியிருக்காரு ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல வந்து கேம் முடிச்சு வந்து பேசியிருக்காரு. It's different because we conceded in the extra time in the last game, but the end result of both games is a draw and it's a disappointment. Not the first time this season from all the ball possession we have, we do generate chances, but I don't think it is enough, or maybe it should be enough when you look at the XG அப்படிங்கிறார். மனசாட்சி இருக்கா இந்த ஆளுக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? இல்ல அதுதான், அதாவது எக்ஸ்ஜியை பாக்குறது ஒண்ணு. ஓகே, எக்ஸ்ஜி இந்த கேம் பார்த்தா 2 இருக்கு, 2 கோல் போட்டிருக்கணும். 19 ஷாட்ல 2 எக்ஸ்ஜி எல்லாம் கொஞ்சம் எம்பாரசிங்கா இல்ல? லைக் அதாவது த குவாலிட்டி ஆஃப் சான்சஸ், நம்பர் ஆஃப் சான்சஸ், இந்த எக்ஸ்ஜியை மட்டும் வச்சுக்கிட்டு இது பண்ண முடியாது. குவாலிட்டி ஆஃப் சான்சஸ் நீங்க சொன்ன மாதிரி பர் ஷாட் உனக்கு 0.05 எக்ஸ்ஜி வருது அந்த எக்கிட்டிகே சான்ஸ் எடுத்தோம்னா. லைக் இட் மேக்ஸ் 0 சென்ஸ் டு சே நம்ம வந்து சான்சஸ் நல்லா கிரியேட் பண்றோம். பர் ஷாட் வந்து ஒரு 0.3 0.4 எக்ஸ்ஜி இருந்தா ஓகே, நான் சொல்ல ஓரளவுக்கு டீசெண்டா சான்ஸ் கிரியேட் பண்றோம், இவங்க தான் ஃபினிஷ் பண்ண தெரியல அப்படின்னு. நான் வந்து சொல்லவே முடியாது. ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேங்க, நம்மள்ட்ட பால் வந்தா ஆப்போனன்ஸ் போய் டீப்பா உட்காந்துக்கிறானுங்க தான், நான் அதை டினை பண்ண மாட்டேன். பட் அதுக்கான பிளானிங் உனக்கு என்ன? அதுதான் யாருமே வந்து மேட்ச் பாக்குற எங்களுக்கும் தான் தெரியும். நீ வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறது எங்களாலையும் தான் வந்து பேச முடியும். மேட்ச்ல இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு நீ என்ன ப்ரிப்பேர்டா வந்திருக்கே அந்த இடத்துல? ஆமா, நீ வந்து ஆப்போனன்ட் போய் உட்கார போறாங்கன்னு தெரிஞ்சும் நான் ஸ்லோவா தான் பில்டப் பண்ண போறேங்கிற. அப்போ யூ வாண்ட் தி ஆப்போசிஷன் டு கோ சிட் டீப். உனைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆப்போசிஷன் போய் டீப்பா இருந்தா போதுங்கிற, அதுக்குதான் வேர்ட்ஸ் வாங்கங்கிற, அதுக்குதான் எக்கிட்டிகே வந்தாங்கிற, அதுக்குதான் ஈசாக் வந்தான். ஓகே, ஈசாக் இப்ப இந்த கேம்ல இல்ல, பிரிம்பாங்க ஒரு ரைட் விங்கரா வாங்கி வச்சிருக்கேன். சாலா ரைட் விங்கரா ஆடும் போதுதான் வந்து எனக்கு டிஃபென்சிவ் இது கம்மியாகுது அப்படிங்கிற. சரி, அதுக்கும் நான் தான் முட்டு கொடுத்தேன். ஆமா, ரைட் சைட்ல வந்து டிஃபென்ஸ் வீக் ஆகுது அப்படின்னு. டிஃபென்ஸ் இப்ப 5 கேமா ஷோர் அப் பண்ணிட்டேன். டிஃபென்ஸ் ஒழுங்கா தான் பண்ணுது. வேண்டேக் சூப்பரா ஆடினா, கொனாட்டே சூப்பரா ஆடினா, அவனுக்கு 2 பேரும் அந்த குவைட்டா வச்சுக்கிட்டானுங்க. நான் வந்து ரெக்கார்டிங் மட்டும் சொன்னேன். 30th மினிட்ல இருந்து 90th மினிட் வரைக்கும் லீட்ஸுக்கு 0.00 XG. அப்ப நீ எங்க ரிஸ்க் எடுத்த? நீ எங்க ஃபார்வர்ட் பாஸ் பிளே பண்ண? மெக்காலிஸ்டர் கடைசியில 10 நிமிஷம் வந்தான், கட்டுப்போயிராரு. அவன் சட்டை கிழிச்சு போடலான்ற, நானே சட்டை கிழிச்சு போட்டிருப்பேன். சட்டை போட்டுருவேன். ஒரு இதுல எல்லாரும் முன்னாடி ஓடுறாங்க, 2 பேர் நடுவுல பாச போட்டுதான் 3 பேர் ஓடி இருக்கலாம் முன்னாடி. பால வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானாங்க. 4 டேக்கிள் பண்றேன்னு சொல்லி ஆடிட்டு இருக்கான. கட்டுப்போயிராம இல்ல அவனால வச்சுக்கிட்டு இந்த இடத்துல. இதுல அதாவது 60 மினிட்ஸ் ஆகுதுங்க, ஏற்கனவே லோ பிளாக்க உடைக்க முடியல நம்மளால. நீ எதுக்கு கர்டிஸ் ஜோன்ஸையும் ஃப்ளோரியன் வர்ட்ஸையும் வெளியிருக்கிற? லோ பிளாக்க உடைக்க தெரிஞ்ச 2 பேர் அதான். ஒர்ஸ்ட் கேம் தான் ஃப்ளோரியன் வர்ட்ஸ், வர்ஸ்ட் கேம் தான், நான் இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவனை தூக்கிட்டு கோடி கேப்போ உள்ள கொண்டாந்துட்டு அப்படியே 4 கோல் அறுத்தி தள்ளிடுவாரு அவரு. வந்தோடனே எடுத்தா பாருங்க, அநியாயத்துக்குன்னு மேல போன பால எட்டு பண்றதுக்கு பதிலா ஆப்போசிஷன் பிளேயரை போய் இடுப்ப வச்சு தள்ளி விட்டு ஃப்ரீ கிக் கொடுத்துட்டு வந்தான். என்னால சத்தியமா சீரியஸா எனக்கு ஐடியாவே சரி இதெல்லாமே விடுங்க. சரியா, லூயிஸ் டியாஸ் பே ரைஸ் கேட்டான். சோ யூ செட் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ அ பே ரைஸ், நீ வேணா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி. ஆர்னே ஸ்லாட் ரூமர்ஸ் படி ஐ வாண்ட் கேக்போ டு ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாரி, ஆமா, ஐ வாண்ட் கேக்போ டு ஸ்டே தான். அது அவர் சொன்னதெல்லாம் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ஐ வாண்ட் டியாஸ் டு ஸ்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து ரூமர்ஸ் படி ஓகே, இவங்க வந்து என்னால அந்த அளவுக்கு பே ரைஸ் கொடுக்க முடியாது, அதனால நான் வந்து அவனை வந்து மூவ் ஆன் பண்ண போறேன், ஏன்னா நல்ல பயன் முனிக்ல இருந்து ஆஃபர் வந்துச்சுன்னு சொல்லி தே டுக் தி ஆஃபர். ஓகே, பை நோ மீன்ஸ் தட் இஸ் அ மிஸ்டேக். ஏன்னா லூயிஸ் டியாஸ் வந்து போன சீசன் என்ன பண்ணா எது பண்ணா நம்ம எல்லாருமே தான் பார்த்தோம். அவனோட பினிஷிங் ப்ராடக்ட் ரொம்ப கேவலமா இருக்கு, எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேவா, லாஸ்ட் சீசன் லூயிஸ் டியாஸ் என்ன நம்ம எல்லாமே பார்த்தோம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னோட வருத்தம் என்னன்னா, யூ செட் நான் அவனை மூவ் ஆன் பண்ண போறேன், அப்ப அவன் ரிப்ளேஸ்மெண்ட் இங்க. அதுதான் இல்ல, அவனோட ரிப்ளேஸ்மெண்ட் தான் இப்ப கேக்போ இருக்கா. அதுதான் ஸ்லாட் வந்து எனக்கு என்னன்னா ஸ்லாட் வந்து சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. நான் வந்து ஐ ப்ரிஃபர் கேக்போ, எனக்கு இந்த புது சிஸ்டம் ஆட போறேன். ஏன்னா நீங்க ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல வேர்ட்ஸ் வந்து லெஃப்ட் விங் ஆடுறதாவே இல்லை.
ஸோ அவன் 10 ஆடி இருப்பான் ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில். அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நான் கேக்போவை ஆடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் லாங் ரேஞ்சிலேருந்து ஷார்ட் எடுப்பான், உள்ளே கட் பண்ணி இது பண்ணுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈ வில் ஹெல்ப் அ லாட் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் ஐ ஃபீல் லைக் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லாட் ஹஸ் ஹேட் இஸ் சே வந்து ஒரு பெரிய வாய்ஸ் இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அகெயின் இட் கம்ஸ் பேக் டு வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் வாங்கினது வந்து ஒரு ரீசனுக்காக தான் வாங்கியிருப்பீங்க. எட்வர்ட்ஸ் வந்து டிசைட் பண்ண போகிறது, கிளப் இப்படி தான் ஆட போகிறது, நம்ம வந்து இப்படி தான் ஆட போகிறோம்னு பிச்சில் ஸ்லாட்டு தான் அதை டிசைட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், நீ வேர்ட்ஸை வாங்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் மிட்ஃபீல்டரை வாங்கு, ஒரு ஃபினிஷரை வாங்கு, அதனால தான் ஈசாக் எக்கிட்டிக்கே எல்லாம். ஸோ அவருக்கு ஒரு பிளான் இருந்து தானே, லைக் யூ ஹேட் அ பிளான் டு சே நம்ம இப்படி தான் கோல் போட போகிறோம், இப்படி தான் பில்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகே, வேர்ட்ஸை வந்து 10 போட்ட ஒர்க் ஆகலை, மூவ்ட் இம் டு த லெஃப்ட் விங், அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ நவ் இட் ஃபீல் இப்போ எப்படி இருக்குன்னா, அதான் இட் கம்ஸ் பேக் டு இட். இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ஐடியாவே இல்லை. இப்போ ஒரு மெக்காலிஸ்டர்ட்ட பால் போச்சு, கர்டிஸ்ட்ட பால் போச்சுன்னா அடுத்தது எங்கேருந்து அந்த ஒரு ரன்னு வருமா, இல்லை அவங்க எக்கிட்டிக்கே டீப்பாக வந்து வாங்கி ஒரு கிரியேட் பண்ணுவானா, என்ன நடக்கும்னே தெரியாது. ஐ திங்க் இவங்க எப்படி இருக்குன்னா, பார்க்கறதுக்கு சைட்லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் ஆல் பிளேயிங், அதாவது தேர் ஆல் குட் ஃபுட்பாலர்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த கேம் சென்ஸ் இருக்குது, அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் சென்ஸை வச்சு ஆடுற மாதிரி இருக்குது, ஒரு டீமாக ஆடாத மாதிரி தான் இருக்குது. லைக் முன்னாடிலாம் இப்போ ஃபிர்மினோ மானே சாலா இருக்கும்போது, ஃபிர்மினோ டீப்பாக வந்தான்னு வச்சுக்கோங்க பாலை வாங்குறதுக்கு, சாலா அந்த ஸ்பேஸில் ஓடுவான், மானே அந்த ஸ்பேஸில் ஓடுவான், இல்லை சாலா டீப்பாக வந்தானா ஃபிர்மினோ வைடாக போய் மானே நடுவில் வருவான். ஸோ அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருந்தது, அந்த ஒரு ஓகே இவன் இதை பண்ணால் நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டீம் ஒர்க் இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டீம் ஒர்க்குங்கிறதோட இங்க Anfield has been sucked out of atmosphere, has been sucked out of energy. It's all gone, it's all done. எந்த கிளப்புமே Anfield வந்தாலும் இப்போதைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸோட தான் வரானுங்க. டிரா எடுக்கலாம், மேபி வின் எடுக்கலாம், ஆனா கண்டிப்பா டிரா எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்க Anfieldே வராங்க, விச் இஸ் அ வெரி வெரி சாரி சைட். நம்ம கிளப் அந்த அளவுக்கு மோசமான சைட்ல வந்து இருக்குது. ஆமா, ஐ அக்ரி. நான் வந்து ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் பாசிட்டிவ்ஸ் ஃபார் த லாஸ்ட் 4-5 கேம்ஸ், 6 கேம்ஸ் அன்பீட்டனா இருக்கும். இந்த கேமுக்குள்ளார போறோம், ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணுங்களேன்டா. அட்லீஸ்ட் ஆஸ்க் த ஃபேன்ஸ் டு பவுன்ஸ் ஆஃப் வாட் யூ கிரியேட். நீ தான் ஒண்ணுமே கிரியேட் பண்றது இல்லையே. ஆன் டார்கெட் அடிச்சு கோல் கீப்பர் சேவ் பண்ண வைக்கிறது இல்ல, இல்ல அந்த கர்மாந்த முடிச்ச போஸ்ட கூட அடிக்கிறது இல்ல, ஷாட்டே எடுக்கிறது இல்ல. ஃப்ளோரியன் வர்ட்ஸ் வர்ஸ்ட் கேம். உள்ள வரான், நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு ஷாட் எடுக்கிறதுக்கு, கட் பண்ணிட்டு மறுபடியும் அவுட் சைட்ல போறான். டேய் எதுக்குடா அங்க போற? ஷாட் தான் நீ எடுக்க முடியுமேடா, ஷாட்டை எடுத்து தொலையாண்டா அட்லீஸ்ட். அதுவும் எடுத்துட்டு வெளியே போறான். எதுக்குடா அங்க வெளியே போறான்? அது வெளியே போயிட்டு பேக் ஹீல் அவனுங்க பால் எடுத்துட்டு போயிட்டானுங்க. எனக்கு வந்து டைம்ஸ் வந்து நீ என்னதான் நீங்க எல்லாருமே ஆஸ் பிளேயர் சரிடா, மேனேஜர் தான் கேவலமா செட்டப் பண்றான், கேவலமா பண்றான். ஆஸ் பிளேயர்ஸ் உங்களுக்கு எங்கடா மூளை போச்சு? போய் அந்த இடத்துல வந்து ஷாட் எடுக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்காச்சும் தோணணும்லடா. அது ரைட்டு, அது இல்லைன்னு இல்லை. வேர்ட்ஸ் வந்து அங்கே ஷார்ட் எடுத்துருக்கணும், அது கரெக்ட். அது உண்மை, யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கு. ஆனால் லைக் அதுதான் சொல்கிறேனே, அதாவது மேனேஜர் இப்படி தான் ஆட சொல்லியிருக்காங்க, நீங்கள் கேட்குறீங்க மூளை எங்கே போயிருக்கு அப்படி. அவங்களுக்கு தே மே நாட் அக்ரி வித் இட். அதுதான் இங்கே ப்ராப்ளம். ஒரு ஃபுட்பால் கிளப்லனாக்க யூ மே நாட் அக்ரி வித் த மேனேஜர்ஸ் டாக்டிக்ஸ். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இப்படி ஆடணும்னு தோணுது, ஆனால் மேனேஜர் என்னை இப்படி தான் ஆட சொல்லியிருக்காரு, ஸோ நான் அப்படி தான் ஆடுவேன். நீங்கள் வேர்ட்ஸு சான்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ வேர்ட்ஸே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, இது நிஜமாக நடந்திருக்குன்னு சொல்லலை, நீ ஷார்ட் எடுக்காத, யூ ட்ரை டு செட் அப் எக்கிட்டிக்கே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேர்ட்ஸுக்கு வந்து அப்போ தோடி இருந்தால் கூட அவன் நினச்சிப்பா, ஓ எக்கிட்டிக்கேவை தான் நான் செட்டப் பண்ணணும் இந்த பொசிஷன்லேருந்து, அதனால நான் வந்து கட் பேக் பண்ணுறேன். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி தான். ஸோ பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்களோட ஓன் தாட்ஸ் இருந்ததுன்னா கூட சில சமயம் தே வில் டூ வாட் த மேனேஜர் சேஸ். ஏன்னா அதுதான் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தம். ஏன்னா ஒருவேளை அது பண்ணலன்னு வச்சுக்கோங்க, டீம் விட்டு வெளில தூக்கிட்டாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட கெரியர் தானே முக்கியம். தே ஹேவ் டு கீப் பிளேயிங்ல. Now everything out of the club which Klopp brought in is over. Okay va, we moved away from it, and to be honest I've accepted it. சரி, இனிமேல் அந்த ஸ்குவாஷ் பக்லிங் ஃபாஸ்ட் ஃபுட்பால் டிரான்சிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் இருக்காது அப்படிங்கிறது I've accepted. I'm not saying no. எனக்கு என்ன பிரச்சனைனா, இதை நான் ரிப்பீட்டடா சொல்ற ஒரே விஷயம், டீம் அந்த மாதிரி ஃபுட்பாலுக்கு வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுட்பால் ஆடினா என்னடா பிரயோஜனம்? நீ வந்து இந்த மாதிரி ஃபுட்பாலுக்கு தான் டீமை வாங்குறீங்கன்னா நீ ரயன் ஷர்கியை தான் வாங்கியிருக்கணும். ஏன்னா லோ பிளாக்ஸ் தான் எல்லாரும் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு, நான் வேர்ட்ஸை வாங்க வேண்டாம்னு சொல்ல, பட் நீ ஷர்கியை வாங்கியிருக்கணும்.
அந்த மாதிரி பிளேயர் நீ வாங்கி இருக்கணும். இல்ல ஐ டோன்ட் ஈவன் திங்க் அது ப்ராப்ளம்ங்க. நான் திரும்ப சொல்றேனே, ஐ ஜஸ்ட் திங்க் இந்த டீம் வந்து வேர்ட்ஸ் இவங்கெல்லாம் தே கேன் பிளே இந்த க்ளோஸ் ரேஞ்ச் அந்த கண்ட்ரோல் பண்ணி ஃபுட்பால். ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் வந்து அவங்களுக்கு ஐடியா இல்ல என்ன பண்றதுன்னு. சிம்பிளா இல்லைங்க, see to be honest அங்க வந்து இல்ல நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ் பாருங்க. மெக்காலிஸ்டர் வெரி குட் க்ளோஸ் பால் கண்ட்ரோல்ல. கர்டிஸ் ஜோன்ஸ் க்ளோஸ் பால் கண்ட்ரோல்ல இஸ் வெரி குட். இவன் வேர்ட்ஸ் க்ளோஸ் பால் கண்ட்ரோலில் இஸ் குட். எக்கிடிகே வந்து அந்த உள்ளே வந்து டீப்பாக ஆடும்போது அந்த ஸ்மால் ஸ்பேசஸில் வந்து ஆடுறான். இஸ் ஏபிள் டு டூ தட். வேற யார் இருக்கா? சாலா வந்து ஈ கேன் ஆல்சோ பிளே அந்த க்ளோஸ் ஸ்பேசஸில், ஹாஃப் ஸ்பேசஸில். மே நாட் பி ஆஸ் டேலண்டட் வேர்ட்ஸ் மாதிரி இந்த ஒரு விஷயத்தில், பட் இஸ் ஏபிள் டு பிளே. அவனோட பொசிஷனுக்கு இஸ் ஏபிள் டு பிளே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லூயிஸ் டியாஸ் தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எங்கே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அது நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு க்ளோஸ் பால் கண்ட்ரோல். ஏன்னா கேக்போ இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர். கேக்போ வந்து மோர் அந்த டிரான்சிஷனில் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்தா அவன் ஓடுற ஆள். டியாஸ் சொல்லுங்கள், அவன் வந்து அவனுக்கு அந்த க்ளோஸ் பால் கண்ட்ரோல் இருந்துச்சு. அந்த சைடு விட்டுருங்க. பட் இவங்க எல்லாருமே தேர் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் தட் வே. ஆனால் எனக்கு இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னா, சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை. அந்த பில்டப்லேயோ ஒரு கோல் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு சான்ஸ் எப்படி அந்த சிஸ்டம் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் வந்து மேனேஜர் என்ன இது பண்ண சொல்லியிருக்காரு, நான் இது பண்ணுறேன், ஆனால் அதுவும் கிளியராக இல்லை. ஸோ நான் என்னோட ஓன் கேம் சென்ஸை வச்சு நான் கொஞ்சம் முன்னாடி வரேன், இல்லை பின்னாடி போகிறேன், ஏதோ பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டிஸ்ஜாயிண்டடாக இருக்குது. ஏன்னா ஒரு பிளேயரும் அவங்கவுங்களை இண்டிவிஜுவல் சென்சஸ்க்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்க. ஸோ ஒரு டிஸ்ஜாயிண்டடாக இருக்குது. ஒரு நீங்கள் சொன்னீங்க மெக்காலிஸ்டர் பால் இருக்கும்போது 2 பேர் ரன் பண்ணுறாங்க, அவன் ஒன்றும் போடவே இல்லை. பார்த்தானான்னு கூட தெரியாது. அவனுக்கு தெரியாது அந்த ரன் வரப்போகிறதுன்னு. மேபி அதை பார்த்தானா இல்லை அவனுக்கு தெரியாதா? ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்கு எப்படி தோணுதா, அவங்க 2 பேரும் இப்போ ரன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி மெக்காலிஸ்டர் பால் போடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க ஓடி இருக்காங்க. இவன் வந்து அந்த ரன் எதிர்பார்க்கவே இல்லை. வேறஸ் நம்ம அகெயின் கோயிங் பேக் டு அந்த ஃபிர்மினோ மானே சாலா. ஃபிர்மினோ உள்ளே வந்தால் அவனுக்கு பால் வந்தது அப்படின்னாக்கா அவனுக்கு தெரியும் சாலா மானே வந்து அங்கே ஓடுறாங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு அவன் த்ரூ பால் போடுவான், இல்லை ஹெண்டர்சன் போடுவான், எவனாச்சும் போடுவான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த ரன் நடக்குதுன்னு. இந்த சமயத்தில் வந்து யாருக்குமே தெரில வேர்ட்ஸ் எங்கே போவான்னு தெரில, மெக்காலிஸ்டர் எங்கே போவான்னு தெரில, எக்கிட்டிகே எங்கே வருவான்னு தெரில, எதுவுமே தெரில நமக்கு. இட் ஃபீல்ஸ் வெரி டிஸ்ஜாயிண்டட். அதுதான் சொல்ல வரேன். நீங்க சொல்றது படி பார்த்தா ஏதோ ஒரு பாலை கொடுத்துட்டு டேய் ஏதாச்சும் பண்ணி கொடு. லிட்டரலா அதுதான். மத்தவனுக்கு வந்து உனக்கு இருக்கானுங்கள நீ ஏதாச்சும் பண்ணி கொடு, உன் பாலை வந்து கொடுத்துட்டோம், நீ ஏதோ ஒண்ணு பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. See, the only positive in the last 7 games, I totally agree. Leeds had nothing in the game. We gave away nothing, absolutely nothing. ஆலிசன் ஒரு சேவ் கூட பண்ண மாதிரி எனக்கு வந்து ஞாபகமே கிடையாது. ஏதோ வெளியே ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்தத வந்து ஸ்டாப் பண்ணா. மத்தபடி வந்து பக்கத்துல வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஆலிசன் சேவ் எல்லாம் பண்ணவே கிடையாது கேம் ஃபுல்லா. absolutely zero டிஃபென்ஸ். நம்ம வந்து நல்லா பண்ணோம், ஓகே, I agree. To be specific, Leeds வந்து last 6-7 games defensively they've been good. அதையும் நான் கொடுத்துறேன். Leeds வந்து எங்க போனாலுமே they beaten Chelsea, they drew against us. அவனோட டிஃபென்சிவ் செட்டப் நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே. பட் you knew that coming into the game. நீ வந்து ஆன் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸா அந்த பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் ஆர் மைல்ஸ் பெட்டர். ஆனா எப்படி you just go and you take 15 shots or 18 shots and have 0.05 xg per shot? How is that just possible? நீ வந்து அட்லீஸ்ட் மேன் சிட்டி மாதிரி ஆற ட்ரை பண்ணா நம்ம வந்து அவங்கள ஃபுல்லா புஷ் பேக் பண்ணணும். நம்ம அதையும் பண்றது கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்ல. மெக்காலிஸ்டர் வந்து சப்பா நீங்க சொன்னீங்க மெக்காலிஸ்டர் க்ளோஸ் பேஸ்ல பால் கண்ட்ரோல் பண்றான். ஆனா நான் அப்படி பார்த்ததே கிடையாது சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து. மெக்காலிஸ்டர் போய் அந்த அவன் போய் அந்த க்ளோஸ் கண்ட்ரோல் இடத்துல அவனுக்கு பால் 2-3 நாள் கொடுத்தான், பால் விட்டான். அப்புறம் மொத்தம் என்ன நினைப்பாங்க, ஓ இவன் போய் கொடுத்தா பால் விட்டுருவான், நம்ம இவன் போய் எது கொடுக்கறதுன்னு நினைப்பாங்க. நீ வந்து பிரிம்பாங்க தூக்கி ரைட் விங்ல போட்டா இந்த கேம்ல, சோபஸ்ல இவன் தான் ரைட் மிட்ஃபீல்ட்ல போட்டா, பிராட்லி ஷிட் கேம் போன எல்லாமே கேவலமான மிஸ் பாஸ், அத்தானா மிஸ் பாஸ் இந்த கேம்ல பிராட்லி கொடுத்தது. என்னதாண்டா பண்றீங்க? சி டு பி ஆனஸ்டுங்க, எனக்கு வந்து இங்க வாங்கின பிளேயரை வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கலையாங்கிறது எனக்கு தேவையில்லை. போன கேம் என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் பக்கத்துல போய் ஷார்ட் எடுத்து கீப்பரை சேவாச்சு பண்ணுவீங்கடான்னு. இப்ப பக்கத்துல போய் ஷார்ட் எடுக்கிறானுங்க, எல்லாம் 6. ஒண்ணு ஓட கீப்பர் சேவே கிடையாது, அநியாயத்துக்கு கீப்பர் சேவ் கிடையாது. எக்கிட்டிக்கை கடுப்பாயிட்டு ஒரு ஷாட்டை எங்கேயோ அடிப்பான், எங்கடா அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அநியாயத்துக்கு. நீ வந்து கோலே போடலனாலும் பரவாயில்லைங்க, கோலே போடலாம் எனக்கு பரவாயில்ல, அட்லீஸ்ட் கீப்பரை சேவ் பண்ண வைங்கடா. ஒரு 10 ஷாட் எடுத்து கீப்பரை சேவ் பண்ண வைங்க, பரவாயில்ல. கோல் பண்ணா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஓகே ஆன் டார்கெட் அடிக்கிறோம்,
கீப்பர் சேவ் பண்ற நம்மளோட நாள் இல்லைன்னு சொல்லலாம், நீ அவனுக்கு சேவே பண்ண வைக்கிறது இல்ல. ஆமா இல்ல அப்ப என்ன? ஆமா அந்த வேண்டைக் ஹெட்டர் ஒன்று ஃப்ரீ ஹெட்டர். நான் வந்து செட் பீஸ் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து வி ஆர் நாட் குட் இனஃப்னு ஒத்துக்கிறேன். இது வரைக்கும் வி ஹவ் நாட் பீன் குட் இனஃப். ஆனால் இந்த கேமில் அந்த சான்ஸ் வந்து அவனை மார்க் பண்ணுறது கூட அவனோட எவனுமே ஜம்ப் பண்ணல. லிட்டரலாக அவன் ஒருத்தன் தான் ஜம்ப் பண்ணான். நீங்கள் சொல்கிறத நான் அப்பவும் சொல்லுவேன், ஆன் டார்கெட் அடி. அந்த ஹெட்டரில் ஆன் டார்கெட் அடிக்காமல் இருக்கிறது இஸ் எம்பாரசிங். ஒரு சென்டர் பேக்காக 6'3" 6'4" இருக்கிற சென்டர் பேக்கு ஆன் டார்கெட், நான் கீப்பர் சேவ் பண்ணியிருந்தா கூட நான் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பேன், பரவாயில்ல அட்லீஸ்ட் ஆன் டார்கெட் அடிச்சுட்டேன், டெஸ்ட் பண்ணிட்டேன் கீப்பரை. அங்கேருந்து ஓப்பன் ஹெடர், ஃப்ரீ ஹெடர், அழகான கார்னர். அது ரொம்ப அதிசயம் அந்த மாதிரி ஒரு கார்னர் வந்ததே. அது வந்துருச்சு, அதை ஒழுங்காக ஹெடர் பண்ணி ஆன் டார்கெட் கோல் அங்கே தானே இருக்குது, அவ்வளோ பெரிய கோல் அது. அது எப்படி நீ சைடில் அதை போஸ்ட் தாண்டி அடிக்கிறேன்னு எனக்கு தெரியல அந்த ஹெடர். மனசாச்சே இல்லைங்க அவர்லாம். இப்பெல்லாம் வந்து கேப்ரியலை பார்த்தாலோ டிம்பரை பார்த்தாலோ நமக்கெல்லாம் பொறாமையா இருக்குது. எப்படா ஒரே அந்த ஆஸ்டன் வில்லா கேம்ல ஃபர்ஸ்ட் கார்னர், அதுதான் லிட்டரலி ஃபர்ஸ்ட் கார்னர் கேம்ல. ஆமா ஆமா அவன் கோல் போடுறானுங்க. ஃப்ரீ ஹெட்டர், மண்டையில மூளையே இருக்காடா உனக்கு? நீ தான் கேப்டன் வேற, உனக்கு ஒரு கார்னர்ல உனக்கு தான் பால் வரும்னு தெரியும், உனக்கு தான் செட்டப் பண்ணி கொடுக்குறோம்னு தெரியும். அந்த டீமே கேப்ரியலுக்கு ஆடுது, கேப்ரியல் போட்டு தரான்டா, நீ அடிக்கிறது பூராமே ஆஃப் டார்கெட் தானே போகுது. தவறாம ஒவ்வொரு பிரஸ் கான்பரன்ஸ்க்கு வந்துடுற, வந்துட்டு காரணம் சொல்ற, என்ன நீ பண்ற? ஹோம் கேம். ஆமா சரி, மேனேஜர் தான் வந்து கேவலமா அந்த மாதிரி பண்றான், நீ கேப்டன், டீமை வந்து ஸ்போர் ஆன் பண்ண வேண்டியதானே, ஒரு எனர்ஜி வேத்த வேண்டியதானே, ஒரு வெறி கொடுக்க வேண்டியதானே. அதெல்லாம் சத்தியமா நான் மிஸ் பண்றேங்க. அதாவது ஒரு சேலஞ்ச் போட்டு நம்ம பாலை வாங்கினாலோ எதுவோ வந்து கிளாப் வந்து அந்த ஒரு எனர்ஜி ஃபேக்டர் வந்து பார்த்து நிறைய பிளேயர் பவுன்ஸ் ஆவாங்க. நம் பாலு அவ்வளவுதான். அதை பார்த்து நம்ம பிளேயர்ஸ் என்ன பவுன்ஸ் ஆவானுங்க, நம்ம அட்மாஸ்பியர் என்ன பவுன்ஸ் ஆகும், நம்ம ஃபேன்ஸ் வந்து எப்படி நம்ம பிளேயர்ஸை கேரி பண்ணி கொண்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஐ ஃபீல் ரியலி பேட் ஃபார் ஆன்ஃபீல்டுங்க. ஐ ரியலி டூ. ஏன்னா இத்தனை வருஷமா கிளாப்போடைய பார்த்து அந்த டீமை பார்த்து அவ்வளோ வெறி கொண்டு சப்போர்ட் பண்ணி, என்ன சொல்றது, அப்படியே நம்ம டீம் டவுனா இருந்தாலும் அவனுக்கு கொடுக்குற சப்போர்ட் நம்ம டீமுக்கு எனர்ஜி வந்து ஆடுவானுங்க. ஆமா ஆமா Right now, Anfield is a library. Any team that comes in, they know. Anfield தான் போய் டிரா பண்ணிடுவோம் ஈஸியா, மேபி ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் each team is coming into play here. அந்த fear factor of Anfield, fear factor of Liverpool FC எல்லாமே is over, literally over. நீ வந்து மேன் சிட்டி மாதிரி ஆடணும்னு நினைச்சீங்கன்னா மேன் சிட்டி ஏர்லிங் ஆன மாதிரி ஸ்ட்ரைக்கர் வேணும், நம்மள்ட்ட இருக்கா? கிடையாது. அவன மாதிரி ஒரு சீசனுக்கு 30-35 கோல் போற ஸ்ட்ரைக்கர் ஒன்று வேணும், இருக்கா? இல்ல. க்ளோஸ் பால் 35 விடுங்க, 20 கோல் போடுறதுக்கு எக்கிட்டிக்கே ஒருத்தன் தான் இருக்கான் என்ன கேட்டா. he can hit that level, அவ்வளவு. பட் ஸ்டில் ஆலண்ட் அளவுக்கு இல்லல, ஒரு அவுட் ஆஃப் நோவேர் கிரியேட் பண்ற கேப்பபிலிட்டி எக்கிட்டிகேக்கு தான் கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் பிளேம் எக்கிட்டிகே, ஐ அம் ஜஸ்ட் சேயிங் அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது நம்மள்ட்ட. ஆமா ஆமா. நம்பர் 2 ஃபோர்டன் மாதிரி அவுட் ஆஃப் நோவேர் ஷாட் எடுத்து ஒரு கோல் கிரியேட் பண்ற ஆள் இருக்குதா? கிடையாது. சோபஸ்லை பட் சோபஸ்லை தான் பாக்ஸ்க்குள்ள போறதே இல்லையே, அவன் தான் எங்கேயோ இருக்கானே. இல்ல அதுதான் நான் சொல்றேன், சோபோஸ்லை ஒருத்தன் தான் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் தட். திடீர்னு ஒரு லாங் ரேஞ்ச், இந்த கேம் கூட ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட் ஒன்னு எடுத்தான், கீப்பரை சேவ் பண்ண வச்சான். அவன் தான் வந்து he can be that player. ஆனா சோபோஸ்லை டீமுக்குள்ள வந்தா அவன் டிஃபென்சிவ் ஒர்க்குக்கு தான் மெயினா வச்சிருக்கு, which is fair enough. அவன் தான் வந்து இஸ் த கீ பிளேயர் நம்ம டிஃபென்சிவ் ஒர்க்ல, ஃப்ரண்ட் ஃபோர்ல. சோ அதனால வந்து அதுவும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. வேர்ட்ஸ் என்னடானா ஷாட் எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்க மாட்டேங்கிறான், இன்னும் அந்த பயம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. மெக்காலிஸ்டர் முன்னாடி அப்பப்போ ஒரு ஷாட் எடுத்துட்டு இருந்தான், இப்போ அதுவும் நிறுத்தியாச்சு. கர்டிஸ் அவன் டி பாக்ஸ் பக்கத்துல போனாதான் எடுக்கிறான், அவன் இப்ப ஆடுற டபுள் பிவட்ல அவன் டி பாக்ஸ் பக்கத்துல ரொம்ப போறது இல்ல. சோ ஒரே ஒருத்தன் ஷாட் எடுக்கிறான், கண்ணா மூடி ஷாட் எடுக்கிறான், வந்து 5 நிமிஷத்துல எடுத்தா மாதிரி ஒரு ஷாட், அவனே அங்க ஸ்டெடியா இல்ல, எங்கேயோ பதறி போய் உளுந்துருவான் இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஷாட் பக்கத்துக்கு டிஃபெண்டர் மேல எடுத்து இருந்துச்சு. ஆமா ஆமா. pathetic to watchங்க, pathetic to watch. என்னாலே இனிமேல் வந்து இந்த ஆளை டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஐ எம் ரியலி ஏன்னா ஒரு லாஸ்ட் 3 கேமா இதான் நடக்குது. எங்க ஒரு கேம் நடக்கலாம், 2 கேம் நடக்கலாம். பிளேயர்ஸ் நீங்க தானே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறீங்க மேனேஜர் சொல்றத, நானும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 2-3 கேமா வந்து அறிவு இருக்காடா அவங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டு இருந்தேன். அது எப்படா மறுபடியும் அடுத்த கேமும் அதே தான் நடக்குதுன்னா
அப்போ shows you have absolutely zero idea to play football. See, right now, இது இத்தனை நாள் நான் சொன்னதே கிடையாது. Right now, I just feel Slot is in his job because there is no options. இப்ப பாருங்க, Chelsea have sacked Maresca. யாரை கூட்டு வரதுன்னு தெரியல. ஸ்ட்ராஸ்பர்க்ல இருக்கிற மேனேஜர் தான் கூட்டு வரலாங்கிற ஹெவி ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா there is absolutely zero in the manager market. யாருமே கிடையாது. அவங்களுக்கு அது பாத்வே இல்ல. ஸ்ட்ராஸ்பர்க் வந்து செல்சி அஃபிலியேட்டட் கிளப். சோ அதனால வந்து அவங்களுக்கு அது ஒரு பாத்வே. அது பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்ல, கோச்சை டெவலப் பண்றதுக்கும் பாத்வே. சோ அவங்க வந்து அங்க லியம் ரோசனியர்னா ஃபார்மர் ஹல் சிட்டி பிளேயர்னு நினைக்கிறேன். டிஃபெண்டர் சென்டர் பேக்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து இஸ் பின் டூயிங் வெல் அங்கே. ஸோ இட்ஸ் அ பாத்வே ஃபார் தெம். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை. நமக்கு அந்த மாதிரி ஒரு பாத்வேவும் இல்லை, ஒரு ஃபீடர் கிளப்பும் இல்லை. அந்த மாதிரி சரி இங்க இருக்கிற கிளப் நல்லா இங்க இருக்கிற கோச் நல்லா பண்ணா நேர லிவர்பூலுக்கு ஒரு பாத்வே இருக்குன்னு. நம்ம இப்போ என்ன வெயிட் பண்ண வேண்டியிருக்கு? மேபி ஃபேப்ரிகாஸ் வருவானா? அதுவும் என்ன மெட்ரிட் பார்சலோனாலாம் போகாம இருந்தா இவன் வருவானா? இங்க ஜாபி அலோன்சோக்கே திணறிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்ல. ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம அன்ப்ரூவன் ஆப்ஷன்ஸா தான் போகணும். இப்போ ஜாபி அலோன்சோ ஃபர்ஸ்ட் பிக் கிளப்ல இஸ் ஹேவிங் இஷ்யூஸ், ஈகோ, அந்த பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனை இங்க வராதுன்னு என்ன கேரண்டி? இங்கேயும் பெரிய ஈகோலாம் இருக்கு. கரெக்ட். ஷாபி அலோன்சோக்கு அந்த பிரச்சனை. ஃபேப்ரிகாஸ் வந்து ஓகே, ஃபேப்ரிகாஸ் நல்ல பேரு, பயங்கரமான பிளேயர், நல்லா பண்றான். சரியா இல்லைனாக்க ஓகே, சரியா இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரீமியர் லீக். ஒன்னு. ரெண்டாவது, அங்க இருக்கிறது he has just taken a club which has just been promoted. கரெக்ட். இங்க வந்து அங்க அந்த லெவல்ல இருந்து யூ ஆர் இமீடியட்லி எக்ஸ்பெக்டட் டு கம்பீட். ஓகே, நான் எந்த மேனேஜர் எடுத்தாலும் கேம்பிள் தான் அண்ட் உடனே பே ஆஃப் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆர்டெட்டாவை எடுத்த போது அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் ஆர்சனல் ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணல. நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸே ஆர்டெட்டா ஷுட் பி சாக்ட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து தேர் ஆன் தேர் வே டு 2 வருஷமா தேர் கம்பீட்டிங் ஃபார் த டைட்டில். இப்போ வந்து தேர் ஆன் தேர் வே டு பிரீமியர் லீக் வின் இப்போ ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அதனால வந்து எல்லா மேனேஜருமே கேம்பிள் தான். பட் ஆனால் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் there are no signs that இந்த மாதிரி is fixing things defensively. okay, attacking wise சொல்றேன், there are no signs that he is fixing things. அதாவது இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ மோசமா இருக்கிறது வந்து இஸ் குவைட் அன்அக்செப்டபிள். அதாவது வந்து ஒரு ஒரு லீட்ஸா இருக்கட்டும், ஒரு ஒரு சண்டர்லாண்டா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு சிஸ்டமோட ஆடும்போது ஏன் வந்து ஒரு லிவர்பூலார், அதாவது தீஸ் பிளேயர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். ஒரு பிரீமியர் லீக் ஃபுட்பாலர் வந்து தே ஆர் இன்டெலிஜென்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு டாக்டிக்கலி என்னென்ன ரிக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் என்ன எதிர்பார்க்கறான்னு தே ஆர் இன்டெலிஜென்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அந்த லெவலில் ஆடும்போது ஏன் வந்து அது ஏன் பிச்சில் தெரிய மாட்டேங்க? டு யூ நாட் ஹேவ் எனி ஐடியாஸ்? ஏன்னா இப்போ திரும்ப சொன்ன மாதிரி இட் கம்ஸ் பேக் டு வந்து பார்த்தா ஒரு 11 பேரை தூக்கி போய் பிச்சில் போட்டு இந்தாடா பால் வச்சுக்கோ, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்ற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளுக்கு கேம் பார்க்கும்போது தோணும் இல்லைங்க, நமக்கு தோன்ற மாதிரி தானே ஹியூஸுக்கோ எட்வர்ட்ஸுக்கோ தோணும். என்னடா அது ஒரு மயிரும் இல்ல, பிச்சில் இவ்வளவு பிளாட்டா இருக்குது, ஒரு 4 பாஸ் போடுறானுங்க, இங்க வரானுங்க, ஒரு 4 பாஸ் போறாங்க, திருப்பி வரோம், திருப்பி சரி போய் இது என்ன பாக்குறது? ஃபேன்ஸ் என்ன பாப்பாங்க, என்ன இதுல வந்து பண்ணுவானுங்க? ஆன்ஃபீல்ட் உட்காந்துக்கிறவனுங்க வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்து, நம்மளா உட்காந்து டிவியில பாக்குறோம். ஆன்ஃபீல்ட் வந்து உட்காந்துக்கிறோம், டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கானுங்களா, அவனுங்க என்ன நினைப்பானுங்க? நம்ம டீம் வந்து விளையாடுதா, அந்த பிளேயர்ஸுக்கு மூளை இருக்குதா, இல்ல அவனுங்களாச்சும் பண்றானுங்களா? எதுவுமே இல்ல. ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டராவோ ஒரு சிஇஓ உட்காந்து பார்க்கும்போது ஓகே, சோசியல் மீடியால பேசுறத பத்திலாம் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ பார்த்தா நீ ஜர்க் ரியாக்ஷன் எடுக்கிற, ஓகே, நீ அதெல்லாமே எடுத்து ஒரு பக்கம். நீ லாஸ்ட் 5 கேம்ஸா நீ பாத்திருக்க. ஓகே, சண்டர்லாண்ட் கேம்ல இருந்து வெஸ்ட் ஹாம் கேம், சண்டர்லாண்டு, அதுக்கப்புறம் ஏதோ 4-5 கேம், அந்த கேம் எல்லாத்தையுமே தான் நீ பாக்குற. அந்த 5 கேமையும் சேர்த்து நீ ஒரு 10 சான்ஸ் நீ கிரியேட் பண்ற, கேமுக்கு 2 சான்ஸ் நீ கிரியேட் பண்ற. Is that Liverpool Football Club? Basically that's the question. Is that Liverpool Football Club? கேமுக்கு 2 சான்ஸ் கிரியேட் பண்ணி 2யுமே கோல் போட்டே ஆகணும் அப்படிங்கறதுலாம் வந்து நீ அந்த ஒரு மார்ஜின் தான் நீ ஆபரேட்டே பண்ற பேசிக்கலி வித் திஸ் மேனேஜர். சோ வாட் டஸ் தட் ஷோ டு யூ? நீ வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் இந்த மேனேஜர் வந்து பாசிட்டிவ்ஸ் வந்து தேடுறான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஓ ஆமா, நம்ம கிளீன் சீட் வச்சுட்டோம், அதனால நம்மளுக்கு வந்துட்டு டிரா கிடைச்சிருச்சுன்னு பேசுறான். How do you sit there as sporting director, as a CEO and listen to this bullshit and then decide okay நம்ம வந்து இத வந்தா பண்ணியாவும், நம்ம வந்து கண்டினியூ பண்ணு. See, for all I care, the season is over. Just ask him to get top 4 and just இத்தனை சொன்னது இல்ல, but I feel now he has to move on. I just feel we are at that point right now wherein he's that's all. அவனுடைய கேப்பபிலிட்டி அவ்வளவுதான். அவனால வந்து ஒரு லோ பிளாக்ட அவனால வந்து ஆட முடியாது. பிகாஸ் தட்ஸ் ஆல் இஸ் ஹிஸ் கேப்பபிலிட்டி.
இவ்வளவுதான்ப்பா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஐ திங்க் ஸ்லாட் ஹஸ் கம். ஏன்னா டச் ஃபுட்பால நான் விசாரிச்ச வரைக்கும் எவனுமே லோ பிளாக்ல ஆட மாட்டானாமா. ஆல் தி ஆப்போசிஷன் டீம்ஸ் வில் ட்ரை டு கம் அட் யூ, ட்ரை டு ஸ்கோர், ட்ரை டு கிவ் ஸ்பேசஸ் இன் பிஹைண்ட். அதெல்லாமே எல்லாமே பண்ணிருக்காங்களாமா. யாருமே லோ பிளாக் ஆடினது இல்லையா. லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் எதிர்த்து இப்ப எல்லாருமே லோ பிளாக் தான் ஆடுறானுங்க. ஓகே, நீ வந்து ஆப்போசிஷன் எப்படி ஆட போற நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனுங்க அதான் பண்ண போறானுங்க. நீ எப்படி ஆட போறதை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும். உனக்கு அதுல க்ளூ இல்ல, உனக்கு அதுல வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அல்டிமேட்லி தட்ஸ் ஆல் இஸ் a limited capability. You try to change something at the football club. என்னோட சிஸ்டம் கொண்டு வாங்க, ஸ்லோவா ஆடுங்க, இந்த மாதிரி கிரியேட் பண்றோம் அப்படின்ட்டு. Players bought into your ideology. That's what they're trying to do, but it's not working. ஆமா, இல்ல அதுதான் நீங்க சொன்ன. ஐ மீன் ஐ ஜஸ்ட் திங்க் இஸ் டைம் இஸ் அப்புங்க. இந்த வருஷம் டாப் 4 மேபி டாப் 5 சாம்பியன்ஸ் லீக்ல எப்படி போறதுன்னு பார்த்துட்டு ஐ திங்க் அது கிடைக்கலன்னா வி ஹாவ் டு லெட் ஹிம் கோ ஃபார் ஷுர். யார் ஆப்ஷன்ஸ்னு தெரில. பட் நான் ஒரு இதை யோசிச்சுட்டு இருந்தேன். இதே மாதிரி ஒரு விஷயம் நீங்க மெட்ரிட்ல ஆச்சுன்னா பை திஸ் பாயிண்ட் த மேனேஜர் வுட் ஹவ் கான். ரைட். ஏன்னா அவங்களுக்கும் இதே தான். சி த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் தட் யூ ஹேவ், யூ வில் வின் இனஃப் டு என்ன சொல்றது, ஒரு டாப் 4ல முடிக்கிறதுக்கு யூ வில் வின் இனஃப். ஏன்னா தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் யூ ஹேவ். இண்டிவிஜுவலாவே நீங்க வந்து சொன்ன மாதிரி இந்த 11 பேரை தூக்கி ஒரு பிச்சில் போட்டு ஒரு லீக்ல ஆடுனாக்க பை ஒரு ரிலேட்டிவ்லி நார்மல் லீக்ல ஆடினாலே தே வில் ஃபினிஷ் ஒரு டாப் 4ல. ஏன்னா தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் யூ ஹேவ். ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கோல் கீப்பர் இருக்கா, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சென்டர் பேக் இருக்கா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்கா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் இருக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்லி தட் கிவ்ஸ் யூ அந்த ஒரு ஸ்பைன் இருக்கு. யூ வில் ஃபினிஷ் ஒரு டாப் 4-ish அந்த ரேஞ்சில் யூ வில் ஃபினிஷ் எனிவே. ஸோ மேனேஜரா உன்னோட ஜாப் என்ன, அந்த 4th ஃபர்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றது தான் உன்னோட ஜாப். அங்கதான் ஒரு மேனேஜரோட டிஃபரன்ஸ் வருது. இப்போ இது எல்லா டீமுக்குமே சொல்றேன். இப்போ ஆர்சனல் சிட்டி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு ரேண்டமா என்னையும் உங்களையும் மேனேஜரா போட்டா கூட we will finish top 4 அந்த ரெண்டு டீமை வச்சுக்கிட்டு. குவார்டியோலாக்கும் ஆர்டெட்டாக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னாக்க they can make the top 4 into first. அதுதான் வித்தியாசம் அவங்களுக்கு. That's where a manager is needed. இல்ல நீ சொன்ன மாதிரி அது இல்லைன்னா மேனேஜர் இருக்கு தூக்கி போட்டு போக வேண்டியதா. உனக்கு என்ன வேலை இங்க, நீ கிளம்பு. அதை நான் எவனையோ வச்சு நான் பண்ணிக்கிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட இத்தனை பிளேயர்ஸ், இத்தனை ஸ்டார் பவர், ஒரு கர்கஸ் மாதிரி ஒரு 40 மில்லியன் லெஃப்ட் பேக் சைனிங், ஒரு 100 மில்லியன் வேர்ட் சைனிங், ஒரு 70 மில்லியன் எக்கிடிகே சைனிங் எல்லாமே பண்ணி கொடுத்து நீ இந்த டல் ஃபுட்பால் ஆடுறதுக்கு நான் கடைசியில ஸ்டீவன் ஜெரார்டே கூப்பிட்டுவேனே, நான் இதுக்கு உனைய கூப்பிடுனேன். உனைய வச்சு கண்டினியூ பண்ணும். சி பேசிக்கலிங்க even if he gets top 4 I am at a point where he should go. ஆமா, இல்ல there is no, அதாவது ஒரு இது இல்ல. இப்போ கிளாப் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்த போது 15-16ல we didn't finish top 4. யூரோப்பா லீக் ஃபைனல் தோத்தோம், கேரபா கப் ஃபைனல் தோத்தோம் சிட்டிட்ட. ஆனா அந்த சீசன் வந்து there were signs. ஏன்னா ராஜர்ஸ்ல இருந்து கிளாப் டிரான்சிஷன் ஆன போதே we saw the signs. அதாவது பயங்கர ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பாலா இருக்கும், ஒரு நல்ல டீம் இருந்தா திஸ் மேனேஜர் இஸ் கேப்பபிள். இப்போ இந்த ஸ்லாட்டுக்கு நெக்ஸ்ட் சீசனுக்கு போகும்போது இந்த சீசன் எண்டில் இப்போ சப்போஸ் 4th முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சீசன் எண்டில் போகும்போது நெக்ஸ்ட் சீசனுக்கு ஏதாவது பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கான்னா ஆஸ் ஆஃப் நவ் எதுவுமே இல்லை. கரெக்ட், எதுவுமே இல்லை. லிட்டரலா we have become a boring team. இவ்வளோ அட்டாக்கிங் பிளேயர்ஸை வச்சுட்டு அட்டாக்கிங் ஃபுட்பாலை காணோம், இவ்வளோ ஒரு கோல் ஸ்கோரிங் த்ரெட்டை வச்சுக்கிட்டு கோலை காணோம். then what is the point? And you're relying on okay இவங்க டிஃபெண்டர்ஸ் நல்லா ஆடினாக்க மேட்ச் எல்லாம் 38 கேமும் நல்லா ஆடினா 38 க்ளீன் ஷீட் வருங்கிறதுல தான் you're relying on. 38 கேமும் அவங்க நல்லா ஆட போறது இல்லை. கொனாட்டே வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டான். 19 கேம்ல 16 கேம் நான் ஒழுங்கா ஆட மாட்டேன்ட்டான். ஸோ ஆன் வாட் பேசிஸ் நீ வந்து அடுத்த சீசன்ல வந்து we will do much betterன்னு எந்த பேசிஸ்ல நீங்க சொல்ல முடியும்? இத்தனை கேமா நம்ம வந்து ஐ மீன் மீ பர்சனலி யூ ஆல்ரெடி செட் ஒரு 5-6 கேம்ஸ் முன்னாடியே உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, யூ ஆர் லைக் ஓகே யூ ஆர் லீனிங் டுவர்ட்ஸ் அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டான்ச்லி சப்போர்ட்டட் ஹிம் சேயிங் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் மிஸ்டேக் பண்றாங்க, அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து இங்க மாதிரி பாயிண்ட்ஸ் டிராப் ஆகுது, டிஃபென்ஸ்ல பிரச்சனையா இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. See, I give kudos to him for fixing it. He took a month, he fixed everything. Now we are not conceding chances easily. It's very hard for opponents to create something. அதெல்லாமே தான் இருக்கு. நான் அதை வந்து டிஸ்பியூட்லாம் பண்ண போறது இல்லை. That is an honest truth. Yes, you fixed that. Going forward, உனக்கு ஒரு க்ளூவே கிடையாது, என்ன பண்ணணுங்கிற ஒரு க்ளூவே கிடையாது, ஒரு டிரைவ் இல்ல, ஒரு எனர்ஜி இல்ல, பிளேயர்ஸ் உனைய பார்த்து ஃபீட் ஆஃப் பண்ணும் அது இல்ல, ஃபேன்ஸ் உனைய பார்த்து ஃபீட் ஆஃப் பண்ணும் இல்ல, ஃபேன்ஸ் பிளேயர்ஸை பார்த்து ஃபீட் ஆஃப் பண்ணும் இல்ல. ஆன்ஃபீல்டு ஃபியர் ஃபேக்டர் போயிடுச்சு. ஆன்ஃபீல்டு ஆப்போசிஷன் வந்தாலுமே வந்து பரவாயில்ல இவனுக்கு என்னமோ 4 பாஸ் தான் போட போறோம், நம்ம பிடிச்சி புக்கணி உட்காந்துக்கலாம், நம்மள உடைக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இவனுக்கு எப்படியுமே கிடையாது
அதனால அவன் பின்னாடி உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆப்போசிஷன் டீம்ஸுக்குமே தெரியும். தட் இஸ் த வர்ஸ்ட் ஃபீலிங் டு ஹேவ் ஃபார் எனி பிக் கிளப். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு இது கேட்குறேன், ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க டிஃபென்சிவ்லி நிறைய பிரச்சனை இருந்தது, இட்டுக்கு ஒரு 1 month ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதுலேருந்து அட்டாக்கிங்க்கும் அதே மாதிரி பண்ணார்னா, இஃப் ஹி சேஸ் ஓகே இப்போ டிஃபென்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ கிவ் மீ அனதர் மந்த், அட்டாக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆர் யூ வில்லிங் டு கிவ் இம் தட் டைம் இப்போ? அண்ட் சே இப்படி இப்படி சொல்கிறேன், வெளியில் ஒரு ஆப்ஷன் இருக்கார், ஒரு மேனேஜர், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குவார்டியோலாவே வச்சுக்கோங்க, குவார்டியோலா இஸ் அவைலபிள்னே வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ குவார்டியோலா சொல்கிறான், ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் லிவர்பூல் இஃப் தே கம் டு ஆஃபர் மீ த ஜாப் அப்படின்னு. ஸ்லாட் சொல்கிறார், எனக்கு 1 மாதம் டைம் கொடு, நான் அட்டாக்கிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த பக்கம் போவீங்க? வில் யூ சே குவார்டியோலா வந்து இப்போவே ஹையர் பண்ணுறேன் பிகாஸ் யூ வில் டூ பெட்டர் வித் திஸ் டீம், இல்லை ஸ்லாட் வந்து டிஃபென்ஸ் ஆல்ரெடி 1 மாதம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அது மாதிரி அட்டாக்கை ஃபிக்ஸ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் இன்னும் 1 மாதம் டைம் கொடுப்பீங்களா? 1 மாதத்துக்கு அப்புறம் குவார்டியோலா இருப்பாராங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அந்த கண்டிஷன் நீங்க சொல்லலையா ஃபர்ஸ்ட்? இல்ல அதுதான், ஆமா. ஸோ அதுதான், ஸோ 1 மாதத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது ஆஃபர் வந்தா குவார்டியோலா மேசே ஓகே பார்சலோனா வந்தா நான் பார்சலோனா போறேன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. தென் ஐட் சேஸ் டைம்லாம் வேண்டான்றீங்க. நோ, இப்போ குவார்டியோலா மாதிரி ஒரு கோச் இருக்கான், ஆனா 1 மாசத்துல போயிடுவான் அப்படின்னு கேட்டா ஐ டோன்ட் see a point in continuing with Slot ன்னு சொல்றேன். இல்ல எனக்கு வந்து see the manager market is really drying. That's the only reason I think he's there. சரி, இப்போ நீங்க மரெஸ்கா பேர் எடுத்துட்டு வந்தீங்க, மரெஸ்கா ஃபார் லிவர்பூல் என்ன நினைக்கிறீங்க? நாட் த பெஸ்ட் ஆப்ஷன், நான் இப்போவே சொல்லிடுறேன். ஆனா ஹி ஹேஸ் டன் அ டீசென்ட் ஜாப் வித் செல்சி. இப்போ செல்சி பாத்தீங்கன்னா நமக்கு 3 பாயிண்ட் பின்னாடி தான் இருக்காங்க, தே ஆர் 5th வித் அ மச், என்ன பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர் தே டோன்ட் ஹேவ் as good a squad. நம்ம செல்சி வந்து we were expecting ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லயே டு பி அரௌண்ட் 4th தான். ஸோ மரெஸ்கா வந்து நீங்க பாத்தீங்கன்னா he has done his job more or less. கரெக்ட். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர் எமரி வில்லா? பட் எமரி நோ டவுட்ங்க, bring எமரின்றவன் நானு. சரி, எமரியை விட்டுருங்க, இப்போ மரெஸ்கா இஸ் அவைலபிள், அதனால கேக்குறேன். see with மரெஸ்கா நீங்க சொல்ற பாயிண்ட் very very true. with that squad, no disrespect, it's a shit squad. definitely ஒரு 4 பிளேயர் நல்ல பிளேயர் அந்த டீம்ல, மத்தவங்க எல்லாருமே ஆர் ஆவரேஜ் பிளேயர், பிலோ ஆவரேஜ் பிளேயர்ஸ். 4 பிளேயர் ஆர் வெரி குட், அவ்வளவுதான் அந்த ஸ்குவாடே, அவ்வளவுதான். மரெஸ்கா இட்ஸ் ஏ ரைட் நவ் his target was 4th, is achieving 4th basically. இப்போ அவனை சாக் பண்ற வரைக்கும் கரெக்டா, ஏன்னா நம்ம ஸ்குவாடை வச்சு அவ்வளவுதான் பண்ண முடியும். I give it to him. மரெஸ்காவை பொறுத்த வரைக்கும் மீ பர்சனலி இட்ஸ் மை ஒப்பீனியன், அவனோட ஃபுட்பால்ல ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு டிரைவ் இருக்கும். அது போய் தான் சான்ஸ் விடுவானுங்களே தவிர சான்ஸ் கிரியேஷன் இல்லாம இருக்காது. அவனுங்க போய் சான்ஸ் விடுவானுங்க, நம்மள சான்ஸ் கிரியேஷனே இல்ல. பேசிக்லி we are null, we are stupid, we are shit. That's where we are right now. நீங்க கேட்டீங்கல்ல, ஓகே 1 மாசம் கொடுத்தா டிஃபென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 1 மாசம் கொடுத்தா அட்டாக்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டா, மீ பர்சனலி ஓகே இன்னைக்கு 1ஆம் தேதி பிப்ரவரி மாசம் வரைக்கும் எடுத்துக்கோ. இந்த கேம் இந்த மாசம் வந்து இந்த ஒரு கேம் போகவே 8 கேம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட, சம்திங் லைக் தட். அதுல வந்து ஃபார் மீ ஆர்சனல் இஸ் தி ஒன்லி டஃப் கேம் ஃபார் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப். வித்அவுட் ஸ்லாட்டோ வித் ஸ்லாட்டோ ஃபார் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் ஆர்சனல் இஸ் தி ஒன்லி டஃப் கேம் இந்த 8 கேம்ஸ்ல. இந்த 8 கேம்ஸ்ல ஐ வாண்ட் டு see the performance improve. நீ கோல் போடுறியா போடலியா, யூ டோன்ட் வின் த கேம், யூ வின் த கேம், அதெல்லாமே செகண்டரி. ஐ நீட் யூ டு புட் இன் அ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சே டு அஸ் சப்போர்ட்டர்ஸ், டேய் நான் தான் கரெக்டான கை, நான் இருந்தா நம்ம கிளப் ப்ரோக்ரஸ் ஆகுங்கிறது நாங்க ஃபீல் பண்ணும். பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவல் இருக்கணும். பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஆன் த பிட்ச் 10 சான்ஸ் கிரியேட் பண்ணா அதுல 8 சான்ஸ் ஹை குவாலிட்டி சான்சஸா இருக்கணும். நம்ம சான்ஸை விடுறோமா ஓகே, ஏண்டா இதே டீம் இதோட மோசமான டீமை வச்சுதான் போன சீசன் அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணு, கரெக்டா? இதோட மோசமான டீம் தான் அது, லெட்ஸ் பி ஆனஸ்ட் அபவுட் இட். அது நம்ம எதுவுமே டினை பண்ண முடியாது. Is Ekitike an upgrade on Nunez? Definitely for me, yes. His words an upgrade on Luis Diaz? Yes, he is an upgrade on Luis Diaz, attacking wise. ஏன்னா லெஃப்ட் இப்போ வேர்ட்ஸ் லெஃப்ட் விங் தான் ஆடுறான், லூஸ் டிஎஸ் லெஃப்ட் விங் தான் ஆடினான், கரெக்டா? he is an upgrade கண்டிப்பா. இது எல்லாமே வச்சுக்கிட்டு உன்னால எப்படிடா உனக்கு வந்து ரிக்ரெஸ் பண்ண முடியுது? ஒரு அட்டாக்கிங் ஃப்ரண்ட்ல நம்ம எப்படி ரிக்ரெஸ் ஆக முடியும்? எதுவுமே கிரியேட் பண்ணாம எப்படி ஒரு 15 வருஷம் முன்னாடி போய் எனக்கு ராய் ஆர்ச்சர் ஃபுட்பால் பாக்குற மாதிரி இருக்கு. இல்லை, பட் அதுதான் வந்து இந்த ஃபியூ எபிசோட்ஸ் பேக் சொன்னோம் தெரியுமா, மற்ற ரெஸ்ட் ஆஃப் த லீக் வந்து ஒரு டைரக்ஷனில் போகுது அப்படின்னு.
தே ஆர் ஆல் சேயிங் இப்போ லாஸ்ட் எபிசோட் யுனைடெடை பற்றி பேசினேன். அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க மோர் தென் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட ஓன் டாக்டிக்ஸு ஆப்போனண்ட்டை எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன நிறைய டீம் என்ன பண்ணுறாங்க, லிவர்பூலை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு என்ன வழி, லோ பிளாக் ஆடி காம்பேக்டாக இருந்து கவுண்டரில் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ லீட்ஸும் அதை தான் ட்ரை பண்ணாங்க, நிறைய டீம் அதை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். யுனைடெடும் அவங்க கேமில் அதுதான் பண்ணாங்க ஜெயிச்ச கேமில். ஸோ நமக்கு அதுதான் வந்து இப்போ லீக் வந்து ஃபுல்லாக ஒரு சைட் போயிடுச்சு. இனிமேல் நம்ம ஹை ப்ரெஸ்லாம் பண்ண வேண்டாம். நாட் ஜஸ்ட் லிவர்பூல், மற்ற எல்லா டீமுமே ஹை ப்ரெஸ்லாம் பண்ண மாட்டோம், ரொம்ப லைக் அப்பப்போ பண்ணுவோம், ஆனால் ஃபுல் டைமாக பண்ண மாட்டோம். ஏன்னா வி வில் பி ஓப்பன் ஹை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா. ஸோ இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காம்பேக்டாக இருப்போம், நீ பாலை வச்சுக்கோ, பிரேக் டவுன் பண்ணு. அதுக்கு தான் இந்த டீமை வாங்கியிருக்கேன். அதுதான் இட் கம்ஸ் பேக் டு அகெயின் நோ ஐடியா. திரும்ப டேப் ரெக்கார்டர் தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்ல வேண்டாம். பட் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் ஸ்லாட் ஹாஸ் நோ ஐடியா அண்ட் லீக் ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் போகிறோம். I don't know. See, I'm willing to give him until end of February, basically. February. End of February, end of January. I think end of February. Okay, take 2 months. What is going to be last? நீ வந்து ஜனவரி எண்ட்ல சாக் பண்ண என்ன, பிப்ரவரி எண்ட்ல சாக் பண்ணினா என்ன, பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் பிப்ரவரினா we know if we will qualify to the round of 16 சாம்பியன்ஸ் லீக்ல. ரைட். அதுவும் இல்லைன்னா நடுவில் அதையும் தூக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேசிக்கலி யாருமே இல்லைங்க, கூட்டிட்டு வர்றதுக்கான யாருமே இல்லை. திருப்பி போய் தகப்பா நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா we can rule it out. Edwards will not do that. That is not going to happen. நம்மால் 15 இன்டர்வியூ கொடுத்தாலும் Edwards is not going to go back and bring club. That is over. You can forget it. ஓகேவா? whatever we have right now in the options ன்னு பார்த்தா நமக்கு ஒரு மேனேஜர் வேணும், செல்சிக்கு ஒரு மேனேஜர் வேணும், ஆர்சனலுக்கு மேனேஜர் வேணும். குவார்டியோலா போவாரா இல்லையாங்க ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதனாலதான் மரஸ்காவை தூக்குனாங்க, சிட்டி கூட பேசினாரு அப்படிங்கறது. அப்படி பார்த்தா பெப்பு போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு இது ரூமர் போயிட்டு இருக்குது. எல்லா கிளப்புக்கும் ஒரு மேனேஜர் வேணும். டாட்டர்லாம் இன்னொரு பக்கம் தத்தளிச்சுட்டு இருக்கானுங்க. மிட் டேபிள் இருக்கிற ஒரு கிளப்பை மேனேஜருக்கு வந்து மேல வச்சோம்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் நினைச்சிட்டு இருந்தோம். அதுவும் இல்ல, அது ஒரு பக்கம் கண்ணாபண்ண அடி வாங்கிட்டு இருக்குது. எல்லா கிளப்புக்கும் ஒரு மேனேஜர் தேவைப்படுது. பிரீமியர் லீக்ல போன சீசன் எல்லா கிளப்புக்கும் ஒரு நம்பர் 9 தேவைப்படுச்சு. இப்ப எல்லா கிளப்புக்கும் மேனேஜரே தேவைப்படுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில எல்லா கிளப்பும் போயிட்டு இருக்குது. அதனால the manager market is also very dry, which is why he is in the job. அந்த பிரஸ் பத்தி சொன்னீங்க பாருங்க, ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியல, அந்த வீடியோ உங்களுக்கு அமிச்சேன்னு நினைச்சேன். சம்பந்தம் இல்லாம ஒண்ணுங்க வேர்ட்ஸ் வைக்கிட்டிக்கும் பின்னாடி ஒரு பிரஸ் இல்ல. டேய் பிரஸ்ஸே பண்ண வேணா முடிவு பண்ணிட்டா அட்லீஸ்ட் வந்து மிட் பிளாக்லாச்சும் இல்லைங்களா? அவன 2 பேர் மட்டும் அங்க மேல ஓடுறானுங்க. மிட்ஃபீல்டர்ஸ் யாரும் ட்ராக் பண்ணி அந்த அடுத்த ரன்னருக்கு ஓடவே இல்ல. அழகா ஒரு 2-3 பாஸ் மட்டும் மிட்ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா யாருமே பின்னாடி பிரஸ் பண்ணவே இல்ல. எதுக்கு அதை பிரஸ் பண்றப்ப நீ மேலுக்கு 2 பேர் மட்டும் போய் அந்த 2 பேரும் பின்னாடி வா, மிட் பிளாக்க போடு, மிட்டுக்கு மேல போட முடியாத அளவுக்காச்சும் நீ ஆடு. அதுவும் இல்ல. It is just patheticங்க. Truly pathetic to watch. நல்ல வேலை வீட்டுல பாக்குறேன். நல்ல வேலை கேம் 11 மணியா இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, 1:30 மணியா இருந்தாலும் நம்ம என்ன ஆயிருக்கு. அது சரி. அடுத்த 2 கேமுக்கு வருவோம். ஃபுல்லம் அவே, ஆர்சனல் அவே. நல்ல காலத்திலேயே ஃபுல்லம் அவேல போய் பாயிண்ட் எடுக்க மாட்டோம். அது சரி. பயங்கரமா ஆடி கிளாப் டைம்லயே ஃபுல்லம் அவேல போய் நேரமா வின் பண்ணிட்டு வருவோம். இந்த ஃபுல்லம் அவே கிறிஸ்டல் பேலஸ் அவே இந்த 2 கேமை எழுதி வச்சிடலாம், லாஸ் ஆர் டிரா தான் அப்படின்னு. நல்ல காலத்திலேயே அப்படிதான் நடக்கும். சத்தியமா எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த கேம்ல என்ன எதிர்பார்த்துறாச்சு உட்காரலாமா இல்ல அதுவே டைம் வேஸ்டா? என்னை பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட். நான் இப்போ நீங்கள் இப்போ ப்ரெடிக்ஷன் எப்படியும் வருவோம், பட் என்னோட ப்ரெடிக்ஷன்லாம் ஒன்றும் பாசிட்டிவாலாம் இருக்காது இந்த கேமுக்கு. அடுத்த 2 கேம், அடுத்த ஒரு 4 கேமுங்க ஃபுல்லமாவே ஆர்சனலாவே நீங்க பாத்தீங்களா? அடுத்த 2-3 கேம் என்னது? ஸோ அடுத்தது வந்து ஃபுல்லம் சண்டே அன்னைக்கு, அப்புறம் ஆர்சனல் வந்து இந்தியா டைம் அடுத்த ஃப்ரைடே, அங்க தேர்ஸ்டே, அப்புறம் எஃப்ஏ கப்பு பார்ன்ஸ்லி, அப்புறம் பெர்ன்லி ஹோம். பெர்ன்லி அதுவே நீங்க ஞாபகம் இருக்கா, அவே போய் கடைசியில ஏதோ பண்ணி ஒரு பெனல்ட்டி ஒன்று கிடைச்சது. அது கையை மட்டும் வைக்கலன்னா அதுவும் ஒரு டிரா தான். இல்ல நான் இப்பவே சொல்றேன், பெர்ன்லி வந்து அதே கேம் பிளானோட ஆன்ஃபீல்டுக்கு வருவானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப லீட்ஸையும் பாத்துட்டானுங்க, அது ஒர்க் ஆகும் தெரியும் அவங்களுக்கு. அதே கேம்ல பண்ண 3 ப்ரமோட்டட் சைட்ஸ், சண்டர்லாண்ட் கூட ஹோம் டிரா, லீட்ஸ் கூட ஹோம் டிரா, லீட்ஸ் கூட அவே டிரா, பெர்ன்லி கூட அவே டிரா ஆக வேண்டியது ஜஸ்ட் நேரோ வின். ஆமா, 4 கேம் ஆடி இருக்கோம் ப்ரமோட்டட் சைட்ஸ் கூட, 1 win 3 draws.
ஆமா. ஸோ 6 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 12 ப்ரோமோட்டட் சைட்ஸ்ல. ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ். இதுல சண்டர்லாண்ட் இன்னும் நம்ம அவே போல. ஆமா கரெக்ட். நான் இந்த ஃபார்ம்ல இருந்தோம்னா அங்க போனா ஜெயிக்கிறதுக்குலாம் சான்ஸ் இல்லை, அங்க தோத்துருவோம். தோக்கிறதுக்கு சான்ஸ் எவ்வளவுன்னு தான் கேட்பேன் நானு. ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் பத்தி நான் கேட்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமா. அதாவது மக்களே, பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான். இந்த ஆளை வந்து டிபெண்ட் பண்ணி இந்த ஒரு 4 கேமா உங்களை எல்லாம் எதிர்த்து கமெண்ட்ஸ்ல உங்களோட எல்லாம் சண்டை போட்டு சத்தியமா வந்து பகிரங்க மன்னிப்பு. சசாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய மன்னிப்பு. சசாதிரி எல்லாம் கை ஒரு மாசம் முன்னாடி கையை விரிச்சுட்டாரு. ஆளை விடுங்க, நீங்க வேணா நின்னுக்குங்க, நான் வரலன்ட்டாரு சசாதிரி. அப்பவே நான் தான் சசாதிரி உங்களுக்கும் பால் நாலேஜ் இல்ல, கமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பால் நாலேஜ் இல்ல, எனக்கு மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தேன். எனக்கு தான் கடைசி வரைக்கும் பால் நாலேஜ் இல்ல, நம்ம மேனேஜர் மாதிரியே. சத்தியமாங்க. அதாவது இந்த ஒரு 2-3 கேமா பார்த்துட்டு நான் திருப்பி சொல்ல, டாட்டனம் கேவ் அஸ் தி கேம். ரொமேரோக்கு பெரிய நன்றி. வூல்ஸ் கேவ் அஸ் தி கேம். அதுவும் அதேதான் நினைச்சிருக்கா, அவங்க போய் டிராப் பண்ணிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். தே கேவ் அஸ் தி கேம் ஒன்ஸ் அகைன். நான் என்னமோ 6 கேம்ஸ் அன்பீட்டன், அதுல 5 கேம்ஸ் வின் ஆயிருக்கணும், லீட்ஸ் கூட ஜஸ்ட் மிஸ், இண்டிவிஜுவல் மிஸ்டேக்னால வந்து டிராப் பண்ணணும். நம்ம மேனேஜரானா பேசிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வாரமும் வெக்கமே இல்லாம தூங்க போகும்போது இப்ப பாருங்களேன், செல்சி டிரா, மேன் யுனைடெட் டிரா, சிட்டி டிரா, சட்டர்லன் கூட அவே போய் அவனுங்க அதுக்கு மேல கேவலமா 0-0 டிரா அவனுங்க. நான் வந்து சேம்லெஸ்ஸா நாளைக்கு வந்து இப்ப இந்த வீடியோ எல்லாம் போட்டாச்சு, நாளைக்கு வந்து யோசிப்பேன், அடுத்த கேம் வின் பண்ணிட்டோம்னா டாப் 3 போறக்கான ஆஸ்டன் வில்லா லாஸ், சரி நம்ம மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சேம்லெஸ்ஸா என் மைண்ட்ல வரும். எவ்வளவு வெக்கத்தோட வெக்கமே இல்லாம நான் உட்கார்ந்துருக்கேன்னா அப்ப கூட அடுத்த கேம் வின் பண்ணிட்டோம்னா ஆஸ்டன் வில்லா நமக்கு 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு யோசிப்பேன். ஆனா அங்கதான் என் மூளை யோசிக்கிறதுல, ஆனா வீணா போன நாயே, நம்ம டீம் வேலைக்கு பண்ணணும், நம்ம டீம் பர்ஃபார்ம் பண்ணணும், அப்பதாண்டா போக முடியும் அப்படின்னு. அதையெல்லாம் நான் யோசிக்கிறது இல்ல, அதை நான் தள்ளி வச்சிடறேன். நம்ம ஜெயிச்சோம்னா மேல அப்படின்னு. எங்க ஒரு கோல் என்ன ஆப்போசிஷன் கோல் கீப்பர் டெஸ்ட் பண்றதுக்கு இங்க வேலைக்கு ஆக மாட்டேங்குது, அப்புறம் எங்க கோல் போடுறதா, அப்புறம் எங்க ஜெயிக்கிறது. அதானே. எனிவே பாக்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணுங்க. 3470 தாண்டியாச்சு. 3500 நியூ இயருக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொன்னேன், வரல. அதனால தான் நம்ம டைட்டில் சார்ஜும் போகலையோ என்னவோ. ஆமா, பாக்குறவங்க நினைச்சிருப்பாங்க அங்க நடக்கிறது தொல்லை தாங்க முடியாம இவனுங்க தொல்லை வேற, அங்க நடக்கிறத எக்ஸ்பிளைன் வேற பண்றானுங்க இவனுங்க. அத பார்த்தது பத்தாதா இவங்க 2 பேர்த்து வேற வந்து பார்க்கணுமா அப்படின்னு. ஆமா ஆமா. பட் அப்படியும் முடிவெடுத்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிருங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் அப்போ தான் வீடியோ போடும்போதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க. கீழே இன்ஸ்டாகிராம் @காப்கருத்து, ட்விட்டரில் @காப்கருத்து _LFC. யூஸ்வலாக இந்த அட்மின் வேலையெல்லாம் நான் ஃபஸ்ட்டே முடிச்சிருவேன். என்ன இன்னைக்கு கௌதம்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அவரே பேசிட்டாரு. அதனால நீங்க இனிமேல் எப்படி இருக்கீங்க கேட்காதீங்க. ஃபுல்லம் எப்ப சண்டேவா? சண்டே. ஆமா சரி, மண்டே வீடியோ பண்ணுவோம். வேணாம், அது வந்து அவாய்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். எப்படி இதத்தான் நான் திருப்பி சொல்ல போறேன், எப்படி இருக்கீங்கன்னு மறுபடியும் கேட்பீங்க, வேதனையா இருக்கு, மனசு புண்பட்டுருச்சுன்னு சொல்லுவேன். அதை நான் இப்பவே சொல்றேன். ஃபுல்லம் கேம் அவே நேரோ 1-0 டிஃபீட், இதுதான் நடக்க போகுது. நேரோ டிஃபீட்டா? ஆமா, 3-1 ஃபுல்லம்னு சொல்லலாம்னு இருந்தேன். சரி, நான் பரவாயில்ல, ஏதோ லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்புக்கு முட்டு கொடுக்கலாம்னு பார்த்தேன், நீங்க போலாண்டீங்க. அதையும் அதெல்லாம் நடக்காதுங்க. ஒரு கோல் போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஃபுல்லம் வந்து சாத்துன்னு சாத்திடுவானுங்க. ஒரு கோல் போட்டுருவோம் வேற சொல்றாரு. ஐயோ.